Hello students, welcome to Genie Projects World. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உங்கள் சிஸ்டம் விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வேர்ஷன் நேமும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து ஒன்று வரும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. ஸோ அதை ஜஸ்ட்டு அந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா ஜஸ்ட் ஒரு டைம் அதை எக்ஸி ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து செட்டப் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸுக்கு ஜஸ்ட்டு எஸ்ன்ட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் விசார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து வெல்கம் ஸ்க்ரீன். ஜஸ்ட்டு கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ இதில் டிஃபால்ட்டாகவே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் ஆண்ட்ராய்ட் விர்ச்சுவல் டிவைஸும் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளும் அதே டிஃபால்ட் ஆப்ஷன் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். அண்ட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இன்ஸ்டலேஷன் லொக்கேஷன் வந்து கேட்கும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வந்து சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் கீழே தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ சேம் லொக்கேஷன் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு ஃபோல்டரோட நேம் வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ டிஃபால்ட் ஆப்ஷன் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சுட்டு இன்ஸ்டால் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஷோ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் வந்து ஃபுல்லாக காட்டும். ஸோ எந்த ஸ்டெப்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குன்ட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட்டட் மெசேஜ் வந்துருச்சு. ஃபுல் ப்ராசஸ்மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் அண்ட் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த செக் பாக்ஸை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லான்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அனானிமஸ் டேட்டா வந்து சென்ட் பண்ண போகிறீங்களான்ட்டு. ஸோ இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான், எதர் சென்ட் கொடுக்கலாம் இல்லை டோன்ட் சென்ட் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து டோன்ட் சென்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு வெல்கம் பேனல் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோடது. ஸோ நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனில் விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இனிஷியலாக வந்து எந்த டிவைஸும் இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு புது டிவைஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ க்ரியேட் நியூ விர்ச்சுவல் டிவைஸ் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹார்ட்வேர்லாம் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபோன் கேட்டகரி வேணும், ஃபோனா, டேப்லெட்டா, டெஸ்க்டாப்பா, அப்புறம் ஸ்க்ரீன் சைஸு, அப்புறம் ரெசல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து நம்மளே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு பிக்சல் 8 வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டம் இமேஜ் வந்து கேட்கும். இமேஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆண்ட்ராய்டோட வேர்ஷன் வந்து. ஸோ கரண்ட்லி இருக்கிற லேட்டஸ்ட் வேர்ஷனை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், AP35. ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ரிக்வயர்ட் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் வந்து டவுன்லோட் ஆகும். ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டன்னுன்ட்டு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் இமேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்கணும். இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் விர்ச்சுவல் டிவைஸ்க்கு வந்து நேம் கொடுக்கணும். எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை டிஃபால்ட் ஆப்ஷன் அந்த ஃபோன் நேமே வச்சுட்டு நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம விர்ச்சுவல் டிவைஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. வித் பிக்சல் 8 ப்ரோ 35 APU வெர்ஷனில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட சிஸ்டமில் வந்து நம்ம அந்த விர்ச்சுவல் டிவைஸை ரன் பண்ணுறதுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கோமான்ட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். உங்கள் சிஸ்டமில் கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பட்டனில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் ஃபில்டரில் போயிட்டு கேட்டகரின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ், இங்கே ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும்.
ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம விண்டோஸ் ஓஎஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் செட்டிங்ஸ்லாம் வந்து டர்ன் ஆன் பண்ணுறது டர்ன் ஆஃப் பண்ணுறதுலாம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம விண்டோஸ் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்ம் இந்த ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். அண்ட் தென் இந்த விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம் அதுவுமே வந்து எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தென் லாஸ்ட் ஒன் வந்து இந்த ஹைப்பர் வீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே வந்து செக் பாக்ஸ் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ பேக் எண்டில் அது ஃபைல்ஸ்லாம் வந்து ரிக்வயர்ட் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து வரும். சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் சிஸ்டமை நீங்கள் ஒன் டைம் வந்து ரீபூட் பண்ணிக்கோங்க. கீழே போயிட்டு இங்கே ரீஸ்டார்ட் நவ். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் அகைன் நீங்கள் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் சிஸ்டமில். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த க்ரியேட் பண்ணியிருக்க விர்ச்சுவல் டிவைஸை வந்து நம்மளுக்கு காட்டுதான்ட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணது நம்மளுக்கு வந்து இங்கே காட்டுது. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டெமோ பர்பஸ்க்காக ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே அகைன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபோன் அண்ட் டேப்லெட் டிஃபால்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நம்ம வந்து பேசிக் வியூ ஆக்டிவிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஆப்போட நேம் வந்து கேட்கும். ஸோ அப்ளிகேஷன் நேம் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் மை அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன் 01. அண்ட் பேக்கேஜ் நேம் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் தான். அண்ட் லொக்கேஷனும் சேம் தான். ஸோ நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. லாங்குவேஜ் கொட்லின் அப்புறம் மினிமம் எஸ்டிகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மினிமம் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் உங்கள் ஆப் வந்து ரன் ஆகணும்னு செலக்ட் பண்ணுறது. கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேக் எண்டில் எல்லா கோடுமே வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நியூ விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் பேனல்லாம் ரைட் சைடில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிறனால கிரேடல் சிங்க் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராக்ரஸில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான ரிக்வைர்டு வந்து ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கும். ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ரைட் சைட்லேயும் நம்ம வந்து டிவைஸ் மேனேஜரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் டிவைஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண Pixel 8 Pro வந்து இங்கேயும் இருக்கும் விர்ச்சுவல் டிவைஸ். இன்கேஸ் நீங்கள் அதை எனேபிள் பண்ணால் அதை ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஆப்ஷன் வந்து ஸ்டார்டிங் அப்னு வந்துடும். கீழே வந்துட்டு ரன்னிங் டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்னெல்லாம் டிவைஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்டிங் அப் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் ரன்னிங் டிவைசஸில் வந்து அது வந்து கனெக்ட் ஆகுது எமுலேட்டர் கூட. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடியிலே வந்து நம்ம எமுலேட்டர் வச்சு நம்ம ஆப்பை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டாப்லேயும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன எமுலேட்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ நம்ம வந்து Pixel 8 Pro வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ரன் பட்டன் வந்து ஆப்ஷன் இருக்கும் க்ரீன் கலரில். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் எமுலேட்டர் வந்து ரன் ஆகும் உங்கள் ஆப் கூட. இன்கேஸ் நீங்கள் இந்த கிரேடல் பில்டு வந்து ப்ராசஸ் வந்து செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இங்கே பில்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். எந்த ஃபைல் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு. நீங்கள் டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ Kotlin + Java அண்ட் உங்கள் ப்ராஜெக்டோட ரிசோர்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ்குள்ளே உங்களுக்கு லேஅவுட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து XML வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம மெயின் ஃபைல் activity.main ஃபைல். இதில் தான் போயிட்டு நம்ம ஆப்பை வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான். உங்களுக்கு பட்டன்ஸ் வேணுமா, டெக்ஸ்ட் வேணுமா, இல்லை விட்ஜெட்ஸ், ஸோ எது வேணுமோ எல்லாமே வந்து ஜஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ட்ராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ணணும். தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணி அதை லைவாக எமுலேட்டரில் வந்து ரன் பண்ணலான்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். Until then, signing off, your Genie.